இப்போ இந்த பாட்டில் புகை வந்த காரணமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபைட் கரண்ட்டோட நம்ம அதிகமாக வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணது தான். இதை அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோயிங் கரெக்டாக அந்த பாட்டோட ஸ்பெசிஃபைட் கரண்ட் ரேட்டிங் புள்ளியே வந்து வச்சு வந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் போகுது தெரிஞ்சால் தான் வந்து கரண்ட் வந்து அதிகமாக போகுதா கம்மியாக இருக்குதான்றது தெரிஞ்சுக்க வந்து முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் கேட்டிங்க அப்படின்னா டோன்ட் வரி, இந்த வீடியோவில் கரண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக மெஷர் பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வித் யூனிக் வாதரு லெட்ஸ் டைவ் இன். இந்த உலகத்தில் 2 டைப் ஆஃப் கரண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கரண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட். இது ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே பார்க்கணும். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சில கரண்ட் சென்சர் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ACS 712. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் எஃபெக்ட் பேஸ் கரண்ட் சென்சார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் மெஷர் பண்ண போகிற சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிடணும். இதோட அவுட்புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டெர்மினல் வந்து இருக்கும். VCC, கிரவுண்ட் அண்ட் அவுட். இதில் அவுட்புட் பின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ணனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 ஒரு லெவல்லே வந்து இருக்கும். ஒன்ஸ் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாடல் டைப் வச்சுருக்கீங்களோ ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வோல்டேஜ் வந்து 2.5லேருந்து அப் ஆகிட்டே போகும். நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து டவுன் ஆகிட்டே வரும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ACS 712 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. 30 amps, 20 amps, 5 amps. ஒரு வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ரேம் போகிறப்ப எவ்வளோ வந்து நம்மளுக்கு மில்லி வோல்ட் வந்து ஜம்ப் ஆகுன்றத வந்து ரெசல்யூஷனாக வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஆப்ஷன். ஒரு ஏடிசி வச்சு நீங்கள் வந்து மெஷர் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹால் எஃபெக்ட்னால உங்களுக்கு வோல்டேஜ் சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஏடிசியில் ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா வந்து திருப்பி வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது வந்து கண்டு வந்து பிடிச்சிட முடியும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹால் எஃபெக்ட் பேஸ்டுன்றனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்னெட் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலே இதை வந்து பைத்தியம் மாரி பிஹேவ் வந்து பண்ணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை மோட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் வந்து பண்ண முடியாது. அதேமாரி உங்களோட மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ் கிட்டேயும் இது வந்து வைக்க வந்து முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் தான். ஸோ நீங்கள் 30 amps வெர்ஷன்லாம் எடுத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மினிமலாக தான் இருக்கும். ஹை ரெசல்யூஷன் இருக்க ஏடிசி வந்து தேவை வந்து படும். அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள் டு யூஸ், அது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ACS 712 பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கரண்ட்டையும் மெஷர் பண்ண முடியும், டிசி கரண்ட்டையும் மெஷர் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.5லேருந்து பாசிட்டிவ் சைடில் வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெகட்டிவ் கரண்ட் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.5லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மாடல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா INA 260. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷண்ட் பேஸ் கரண்ட் மெஷர்மெண்ட். ஸோ INA சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐசிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஷண்ட் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஷண்ட் வச்சுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட எலக்ட்ரானிக்கில் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு I2C பஸ் வழியாக வந்து டேட்டா எல்லாமே எடுத்துக்கு வந்து முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ உங்கள் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷண்ட் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் வந்து வரும். ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப்பை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஏடிசி மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த எந்த தலைவலியான ப்ராசஸுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல. இது எல்லாமே இந்த ஐசிக்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரோட் கூட சீரிஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம I2C பஸ்லேயே வந்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து எடுத்துக்க வந்து முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். போனஸ் பாயிண்டாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வோல்டேஜும் வந்து மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வோல்டேஜை மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பவரையுமே மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட எலக்ட்ரானிக் ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் வந்து பண்ணேன். அண்ட் இதோட அக்யூரேசியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிசி எல்லா ஸ்பெக்யூட்டுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரலாக வந்து பண்ண வந்து தேவை கிடையாது. ஸ்பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இது காம்பாக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே இம்மையாக நம்ம வந்து நிறைய ஃபில்டர்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் சாஃப்ட்வேரில். இப்போ நான் காமிச்ச 2 மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வேசிவ் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வேசிவ், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வேசிவ். இன்வேசிவ்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்க்யூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அது உள்ளே வந்து ஏதோ கட்டார் அதை மாடிஃபை பண்ணி உங்களால் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்க வந்து முடியும். இப்போ இன்வேசிவ் மெத்தட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் சர்க்யூட் கூட உங்களுக்கு கரண்ட் மெஷர்மெண்ட் சர்க்யூட்டுமே சீரியஸாக வந்து கனெக்ட் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா வயபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் சர்க்யூட்டை பிரேக் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் பாசிபிளாக வந்து இருக்காது. நீங்கள் போர்டு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா பாசிபிளாக இருக்கும். பட் இதே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்க்யூட் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து பாசிபிளாக இருக்காது. அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வேசிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சர்க்யூட்டுமே கட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிடி காயில் ஃபார் ஷார்ட். கரண்ட் போகிற ஒயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிடி காயில் மேலே வந்து கப்பல் வந்து போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒயர் எவ்வளோ கரண்ட் போதோ அதுக்கேற்றமே இந்த சிடி காயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் வந்து ஆகும். ஸோ அதை வச்சு சில கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயிங் கரண்ட்டை வந்து கண்டு வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மல்டிமீட்டர்லையுமே இருக்கும். ஸோ இது ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிடி காயில் தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கனெக்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம வந்து எவ்வளோ கரண்ட் போகுதுன்றது வந்து கண்டு வந்து பிடிச்சிடலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சர்க்யூட்டை வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிடி காயில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஹை வோல்டேஜ் கரண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிடி காயில் தான் வந்து இருக்கும். பட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிடி காயில் வந்து ஏசிக்கு தான் வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். டிசிக்கு வந்து யூஸ் வந்து பண்ண முடியாது. அது ஏன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்க. டிசி சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாரி ஹால் எஃபெக்ட் பேஸ்ட் வந்து இருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் ஒயர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹால் எஃபெக்ட் வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த ஹால் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாரி தான். கரண்ட் ஃப்ளோயிங்கை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வந்து சேஞ்ச் வந்து ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில கால்குலேஷன்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றத வந்து எடுத்துகிட்டு வந்து முடியும். என்னோட மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கரண்ட்டுமே மெஷர் வந்து பண்ண முடியும். ஏசியும் பண்ண முடியும், டிசியும் பண்ண முடியும். பட் இதில் நீங்கள் க்ளோஸராக பார்த்தீங்க அப்படின்னா, டிசி மெஷர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு 2 ஆரோ மார்க் இருக்கும். அது கிட்ட தான் வந்து நம்ம ஒயரை வந்து வைக்க சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஹால் எஃபெக்ட் வந்து அது கிட்ட தான் இருக்கும். நீங்கள் தூரமாக வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாதுக்கப்புறம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்வெசிவ் மெத்தட் அக்யூரேட்டாக இருக்குமா, நான் இன்வெசிவ் மெத்தட் அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து இன்வெசிவ் மெத்தட் தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சர்க்யூட்டில் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதே வந்து கண்டு வந்து பிடிச்சிட முடியும். நான் இன்வெசிவ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் வந்து ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆல் பெக் வந்து சுத்தமாக கொலாப்ஸ் வந்து ஆகிடும். அதேமாரி உங்கள் சிடி காயில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கரண்ட் ஒயர் வந்து பேரலாக ரன் ஆச்சு அப்படின்னா, இதுவுமே சேர்ந்து அஃபெக்ட் வந்து ஆகும். ஹை ப்ரெசிஷன் வேணும், சர்க்யூட்ஸ் கட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா, இன்வெசிவ் மெத்தடே வந்து போங்க. ஐ ஹோப் இப்போ உங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கரண்ட் மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, எந்த டைப் அண்ட் எந்த மாடலை சூஸ் பண்ணுன்றதை பற்றி உங்களுக்கு சில ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பை பாய்.